கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பலன் தருகிற தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சமாதானம் தருகிற தெய்வம். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கொள்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இணைந்து கொள்கிறவர். ஹல்லேலூயா. பிதா என்ன சொல்லுகிறாரோ அது இயேசு கிறிஸ்து செய்வாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அது ஆவியானவர் செய்வார். மூன்று பேரும் ஒரே மாதிரிதான் அவர்கள் வேலை செய்வார்கள். அதனால ஆண்டவர் ஆரம்பத்துல சொன்னது, சீசர்களை பார்த்து சொன்னாரு, நான் போக வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு, நீங்கள் போய் மேல் வீட்டாரை என்ன செய்யுங்க, காத்திருங்க. செய்தியை பார்த்து கேட்டிருந்தீங்கன்னா அந்த செய்தி தொடர்ச்சியா வந்திருக்கும். இன்னைக்கும் ஆவியானவர் பற்றி அடுத்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினால நம்ம அதை நோக்கி கடந்து போகலாம். ஏசாயா 11வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதுல முதல் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றி அவன் வேறுகளிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா. இது யாரை குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன் குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பை ஆதியிலிருந்தே அவர் தன்னுடைய உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது அப்படின்னா எப்பொழுது பாவம் செய்ய ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு அவர்களை பார்த்து சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானை பார்த்து என்ன சொன்னாரு? அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த நாள் முதற்கொண்டே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு கொண்டு வருவதிலே ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்க உலகத்தை படைக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல் வசனம் சொல்றது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியாகமம் 1ல அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. ஆனா வசனம் யோவான் 1:1ல இருக்கு இல்லையா? நீங்க என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆதியில வார்த்தை என்பது அந்த வார்த்தையை இங்கே கொண்டு வருகிறார். ஆனா ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னா வானமும் பூமியும் உண்டாயிட்டு. அது எப்படி உண்டாச்சுன்றது யோவான்ல என்ன செய்யுது? அது வார்த்தையா இருந்த இறைவன் தான் அப்படி உருவாக்கினார் என்ற வசனத்தை நம்ம என்ன செய்யறோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆதியிலேயே தேவன் இருக்கிறார், தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையான தேவன் ஆவியாகவும் என்ன செய்யறாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ரூபம் ஒன்றும் இல்ல, அவருக்கு உருவம் கிடையாது. தேவன் சொன்னார், உருவத்தோடு அவரை நாம் ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் ஆவியான தேவன் நம்முடைய ஆவியோடு கூட தொடர்புல என்ன செய்யறாரு? ஆதாம் ஏவாளோடு கூட அன்றைக்கு ஆவியோடு தான், அந்த பிரசன்னத்துல தான் அவர்களோட தொடர்புல ஏதேன் தோட்டத்துல வாழ்ந்தார். ஆனா ஆதியாகமம் 1வது வசனம் சொல்லுது, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் அங்கேயே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். பிதாவானவர் படைப்பின் காரணராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவத்தின் தேவனாக 3 பேரும் ஆரம்பத்தில இருந்தே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆரம்பத்துல இருந்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல வந்துட்டார் அப்படின்னு இல்ல, புதிய ஏற்பாட்டிலே மனிதன் முகமுகமாய் காணும்படியாக மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தாரே ஒழிய அவர்கள் ஆதியிலே அவர்கள் 3 பேரும் ஒன்றாகவே வேலை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையான தேவன் அங்கே படைப்பிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அங்கே கிரியைகளிலே இருக்கிறார். பிதாவானவர் செயல்பாட்டில் என்ன செய்றாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார், ஆனாலும் இருள் அதை ஆளாதபடிக்கு. அப்ப ஆதியில என்ன இருக்குது? இருள் இருக்கு. பிசாசுடைய கிரியைகள் ஆதியிலே என்ன செய்யுது? இருக்குது. ஆனாலும் ஆவியானவர் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஆவியானவர் தான் இயேசுவின் பிறப்பிலே அவர் கடந்து வருகிறார். அவர் வெளிப்படையாக கடந்து வருகிறார். இன்னொரு இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி. ஏன் ஈசாயின் அடிமரத்தின் ஒரு துளி? ஈசாயின் மரத்திலிருந்து ஒன்று வரலாம், ஏன் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளி அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது? ஏன் அப்படின்னா ஈசாயினுடைய தாவீதுடைய வம்சத்துல தாவீதின் வழியாக இயேசு பிறக்க வேண்டும் என்பது திட்டம். அந்த திட்டத்துல பிசாசானவன் அங்கே பரிசுத்த குலைச்சலை சில இடத்துல உண்டாக்குறபடினால அவன் நினைச்சுட்டான், இந்த ஈசாயின் அடிமரத்தை வெட்டிட்டோம்னா இயேசு இதன் வழியாக பிறக்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் நினைத்தான். ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசு
இயேசுவை அதே வழியில பிறக்கும்படியாக அவர் உதவி செய்தார். அதனால்தான் மரம் வெட்டப்பட்டாலும் மரத்திலிருந்து ஒரு துளிர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த துளிர் என்பது அந்த மரத்திலிருந்து வரணும். பிசாசனவன் அதை தடை செய்தபடினால ஆண்டவர் பார்த்தார் இதே வழியில வரணும் என்று சொல்லி அந்த இடத்துல இருந்து ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. அந்த வேர், அதனாலதான் அந்த வேர்டு இப்படி எழுதப்பட்டிருக்கு. இல்லாட்டி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி வந்திருக்கும் இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற தெய்வம். எந்த ஒரு இடத்திலையும் உங்களை என்னையும் கீழே விட மாட்டார். ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு? கீழே விட மாட்டார். பிசாசு எந்த வழியாவது தடை செய்யணும்னு யோசித்தாலும் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினால நம்மளை எழுப்பி கட்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த இடத்துல பார்க்கிறோம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த தீர்க்க தரிசன இயேசுவோடு கூட யார் இருக்கிறார் அப்படின்னா ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற ஒரு காலம் இது. இந்த நாட்களில் தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற காலம். அவரோடு கூட இணைந்து கொள்கிறவரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவரோடு கூட இணைந்து கொள்வது சாதாரண காரியம் இல்ல. பாவியா இருக்கிற மனிதனோடு ஆவியானவர் தங்க மாட்டார். பரிசுத்தத்தோடு உள்ளவர்களோடு ஆவியானவர் தங்கி. அல்லேலூயா. பாவம் கழுவப்படணும். எப்படி பாவம் கழுவப்படும்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே பாவங்களை மன்னிக்கப்படத்தக்கதாக கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. தன்னுடைய ஆளுமை தன்மை எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அவர் ஒரு மனுஷனை போல, அவர் அடிமையை போல இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்தார். அதனாலதான் இயேசுவை ஒருவன் அடிக்க முடியுது, இயேசுவை ஒருவன் வந்து கேலி செய்ய முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. ஆண்டவர் அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையின் தேவன். அவர் படைத்த படைப்புல கூட முன்னாடி என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது இல்லையா? ஒரு படைப்பு, அட்லீஸ்ட் ஒரு வெள்ளம் வந்துட்டா மனுஷன் நிற்க முடியாது. எந்த படைப்புக்கு, தேவ படைப்புக்கு முன்னதாடி ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் மனிதன் தேவனை அடிக்கிறான் இல்லையா? ஏன் அப்படின்னா அவர் தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் இந்த மனிதனை ரட்சிக்கும்படியாக. அல்லேலூயா. மனிதனை தூக்கி விடும்படியாக. அவருக்கு தெரியும் இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த பிள்ளையை நான் கரை சேர்க்க வேண்டும், இந்த பிள்ளைக்கு நான் ஜீவனை கொடுக்க வேண்டும், என் ஜனம் நான் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் ஜீவனை கொடுக்கும்படியாய் மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதான் பார்க்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுனா என்ன அர்த்தம்? தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறவர், அவர்களை ரட்சிக்கிறவர். இம்மானுவேல் அப்படின்னா நம்மோடு இருக்கிற தெய்வம். அவர் பாவத்தை மட்டும் ரட்சிக்க வரல, நம்மளோடு தங்கும்படியா இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறாரா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், என் நாமத்திலே கூடுகிற எந்த இடத்திலும் நான் அங்கு கடந்து வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை விடுதலையாக்குவேன், ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. வாதை கூடரத்தை அணுகார், போராட்டம் நம்மளை அணுகாது. ஏன் அப்படின்னா 2ஆம் வசனம் சொல்லுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் விரலும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்கியிருக்கிறார். அந்த இயேசு கிட்ட போனா இத்தனை ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. பயம் வேணாம், தைரியத்தை தருவார். ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை தருவார், அறிவை தருவார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருவார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே போகும்பொழுது நமக்கு ஞானத்தையும் அறிவையும், மனத்தான் இயேசுவிட்டே ஒருவன் வரும்பொழுது அவன் ஞானம் அடைகிறான், அவன் அறிவை அடைகிறான், புத்தி அடைகிறான். பயத்திலே வாழ்ந்தவன் அவனை விட்டு, பயம் அவனை விட்டு என்ன செய்து
லேகியம் என்கிற பிசாசு பாருங்க பிடித்தவர், தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெரியல. ஆனா இயேசுவை வந்த பொழுது அவர் புத்தி தெளிந்தவனாய் மாறினான். ஹல்லேலூயா. ஆடை இல்லாதவனாய் இருந்தான், அவன் வஸ்திரம் தரித்தவனாய் மாறினான். அவன் புத்தி தெளிந்தவனாய் மாறினான். தன்னுடைய சரீரத்தை கீறிக்கொள்கிற வாழ்க்கை, ஆனா அநேகருடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிற ஊழியக்காரனாய் கர்த்தரவனை மாற்றினார். ஹல்லேலூயா. ஏன்? இந்த ஆவியானவர் வரும் பொழுது, இந்த ஆவியானவரை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது இதே கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதனால சீசர்களுக்கு சொன்னார், உன்னதத்தில் வரும் ஆவியினால நீங்க தரிப்பிக்கப்பட்டு பலனை பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த மேல் வீச்சர்களை காத்திருங்க. ஹல்லேலூயா. அந்த மேல் வீச்சர்களை காத்திருந்த பொழுது எந்த சீசர்களும் இயேசுவை பிடிக்கும் போது பயந்து ஓடினதே போல, இயேசு இல்லாத பொழுது யாரும் பயந்து ஓடல. இயேசு இல்லாத நேரத்துல இயேசுக்கு முன்னாடி அடையாளமாக நின்றார்கள். ஹல்லேலூயா. எப்படி நிக்க பண்ணினது? அதே பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெறும் பொழுது அதே ரோம அரசாங்கத்துக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக, தன்னை இயேசுவுக்கு முன்பதாக அவர்கள் நிலை நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பின்வாங்கி போகல. இயேசு மரிச்சிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே பேதுருவும் தன்னுடைய கூட்டாளிகளும் இயேசுவை பார்த்தோம், இயேசுவை நம்புறோம், இயேசு கூட இருப்பார், ராஜ்யத்தை மீட்டுக் கொடுப்பார் அப்படின்ற எண்ணத்துலதான் அவங்க இருந்தாங்க இல்லைங்களா? இயேசு ஆவியில சொன்னதெல்லாம் மாம்சத்துல சீசர்களுக்கு புரியவே இல்லை. அவங்க செய்யணும் சாயங்காலம் வந்து கேட்பாங்க, இந்த ஓமியினுடைய அர்த்தம் என்ன, இதை பத்தி ஏன் இப்படி சொன்னீங்க, ஏன் அந்த ஜனங்களுக்கு அப்படி சொன்னீங்கன்னு கேட்பாங்க. ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு ரகசியம் அறிவிக்கப்படுகிறது, அவர்களுக்கோ தேவராஜ்யம் என்ன செய்யப்பட ரகசியம் அறிவிக்கப்பட, அதனால அவங்களுக்கு ஊமைகளா சொன்னாதான் புரியும். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஆவியில கர்த்தர் சொல்லுவார், சில பேருக்கு ஊமையில கர்த்தர் சொல்லுவார். ஆவியில சொன்ன சீசர்களை போல என்ன செய்யாது புரியாது. நீங்களும் நானும் ஆவியில வளரும் பொழுது அப்படியே வளராட்டினாலும் ஓமைகள் மூலம் சில நேரம் நமக்கு என்ன செய்வாரு சொல்லி ஓமைனா எனக்கு எடுத்துக்காட்டு. வானத்தை பார்த்து, பூமியை பார்த்து, மலரை பார்த்து, புல்லை பார்த்து, தன்னோட பக்கத்தில் இருக்கிற சகோதரனை பார்த்து, இந்த ஊழியத்தை பார்த்து, ஊழியக்காரன் மூலமாக எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அதனால சொன்னார், இந்த தேற்றரவாளன் நம்மளோடு கூட அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். எசேக்கியேல் 37:11 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா எசேக்கியேல் என்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரனை, தீர்க்கதரிசியை அவர் ஒரு இடத்துக்கு ஆவியிலே கொண்டு போகிறார். 37:1 நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்கு உள்ளாக அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனையும் தேவ ராஜ்யத்தை பார்க்கணுமா இருந்தா நம்முடைய மாம்சத்திலிருந்து நாம் மறுரூபமாகணும். ஹல்லேலூயா. எப்படி மறுரூபமாக முடியும் அப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. பழையவைகள் எல்லாம் என்ன செய்து எல்லாம் புதியவைகளாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றுகிறார். ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நம்முடைய நிலைமையை மாற்றுகிறார். எசேக்கியேலுக்கு அப்படிதான் சொன்ன, கர்த்தருடைய கை அவர் மேல் அமர்ந்து அவர் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போகிறார்? தேவன் தன்னுடைய ஜனத்தை எப்படியாக பார்க்கிறார், ஜனம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறது என்பதை பார்க்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்க நம்பிக்கை அற்று போயிருச்சு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் வம்சத்தார் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத எசேக்கியேலை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பாருப்பா, இந்த குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன், ஆனா இவங்க நினைவு எப்படிப்பட்டதா இருக்குது? அற்று போய் இடத்துல இருக்குது, நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்குது. இனி நாங்க தப்பி பழிப்போமா என்கிற நம்பிக்கை இல்ல, நீங்க வாழ்வோமா அப்படின்ற நம்பிக்கை அல்ல. சீசர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. இந்த இயேசு போயிட்டாரு, இந்த இயேசு இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த இயேசு இல்ல, இனி நம்முடைய வாழ்க்கை என்னவா மாறும்னு சொல்லி மறுபடியும் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு பின்னால அவங்க போனாங்க. பேதுரு மட்டும் போகல,
ஆதியில மீன் பிடிக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல எவ்வளவு பேர் சேர்ந்து மீன் பிடிச்சாங்களோ அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு இயேசு மரித்த பிறகு அதே பேதுரு அந்த தன்னோட இருக்கிற கூட்டாளிகளை கூட்டிக்கிட்டு மறுபடியும் மீன் பிடிக்க போகிறாங்க. இயேசுவோடு இருந்து வாழ்ந்து 3 வருடங்கள் எல்லாம் இருந்தும் இயேசு இல்லைன்னு தெரிஞ்சவன அதே பேதுரு லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இயேசுவை முத பார்க்கும்போது பேதுருடைய வாழ்க்கையில என்ன வெறுமை இருந்துச்சோ, எத்தனை பேர் கூட இருந்தாங்களோ அத்தனை பேரையும் மறுபடியும் இயேசு மரித்த பிறகு கூட்டிக்கிட்டு ஒரு பின்வாங்கி போகிற நிலைமையில மறுபடியும் மீன் பிடிக்க போகிறார். ஆனா அன்றைக்கு ராத்திரி ஆதியில எப்படி பேதுருவை சந்தித்த அதே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவராக மாம்சத்துல வந்தார். ஆனா அதே பின்வாங்கி போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல மறுபடியும் அவர் உயிர் தெழுந்து மறுபடியும் அவர்களை சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டாளியோட மீன் பிடிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஏதாவது மீன் அகப்பட்டுச்சா? அவங்க சொல்றாங்க, ஒன்றும் அகப்படல. பின்வாங்கி போனாலும் நம்முடைய வாழ்க்கை வெறுமை. ஏசு இல்லாம போயிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வெறுமை தான். எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமுவும் எண்ணப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேல் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கல. அல்லேலூயா. எப்பொழுது இயேசு மரித்து உயிர் திறந்த அந்த நாளிலே அவர்கள் மறுபடியும் பின்வாங்கி போனார்கள். இயேசு இருந்தாரு, எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இனி இயேசு என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எத்தனையோ முறை சொன்னாரு, நான் உயிர் தெழுவேன், 3ஆவது நாள் உயிர் தெழுவேன், நான் இதற்காகத்தான் வந்தேன். பாருங்க, இயேசுவோடு இருந்து சொன்ன வார்த்தையை மறந்து போயிருந்தா நீங்கிற நானும் ஏமாத்துறோம் இல்லையா? பின்வாங்கி போனார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஐயரே நாம் முழுவதும் பிரயாசப்பட்டும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:5 அந்த வசனம் 5ல பாத்தீங்கன்னா, ஐயரே நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே. அதே ராத்திரி இன்னைக்கும் அதே மாதிரிதான். அவங்க பாருங்க, அந்த ராத்திரி அங்க எத்தனை பேர் தெளிவா சொல்லல, ஆனா இங்க எத்தனை பேர் அதே கூட்டாளிகளோட தான் இன்னைக்கு பேர் வாரியா எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா உயிர் தெழுந்த பிறகு என்ன நடக்குதோ அதை விலாவாரியாக எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்துல செய்த எல்லாவற்றையும் மன்னித்துருவார். ஆனா இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு செய்தோம்னா அது லிஸ்ட்ல வந்துடும். லிஸ்ட்ல என்ன செய்யும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணினீங்களோ இயேசுவின் ரத்தம் அதை கழுவி அது கம்ப்ளீட் ஆகி 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சாலும் அது ஏர்ன் ஆகிட்டே வந்துடும். நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கும். அது வரைக்கும் மன்னிப்பு கிடைக்கும். அதுக்கு பிறகு நாம் ஆண்டவர் கொடுப்பதாக நம்முடைய வாழ்க்கை மாறாதபடிக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சீசர்கள் அப்படிதான் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்யறாங்க. விடிய காலமான போது இயேசு கரையிலே, 4ஆம் வசனம் பாருங்க, விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றான். இயேசு அவரை சீசர்கள் என்று அறியாமல் இருந்தார்கள். கரையில நிற்கிறார். உங்களை என்னை விட்டுவிட மாட்டார். எந்த நிலைமைக்கு போனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். நாம நினைக்கலாம், தேவனே என்னை கைவிட்டுட்டீரோ, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தேனே. ஆண்டு சொல்ற, மகனே நான் உன்னை கைவிடல, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். அதனால தன்னுடைய வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு. வெறுமையா இருக்கிற வாழ்க்கை. அன்னைக்கு சீசர்கள் பாருங்க, மறுபடியும் போனாங்க. அன்று ராத்திரியில ஒண்ணுமே அகப்படாது. ஆனாலும் இயேசு கரையில நிற்கிறார். அன்றைக்கு எப்படி முத சந்திக்கும் போது கரையில வந்து நின்னாரோ அதே இயேசு இன்றைக்கும் கரையிலே வந்து தம்மை வெளிப்படுத்துகிறார். அவங்க நினைச்சிட்டாங்க, இந்த இயேசுனால இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் எம்மாவூர் சீசரும் என்ன பேசிட்டு போறாங்கன்னா, இவரை காப்பாற்ற நினைச்சாங்க. இன்னைக்கு சிலுவையில இறந்து இன்னைக்கு 3 நாள் ஆகி போச்சு, நீ என்ன அந்நியரா இருக்கிறீரா, உனக்கு ஒண்ணும் தெரியலையான்னு கேட்கிறாங்க இல்லையா? அப்படின்னு கவலைப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. சீசர்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க இந்த இயேசு முடிஞ்சிட்டாங்க நினைச்சிட்டாங்க. ஆனா இயேசு சொன்னார், நான் உயிர் தருவேன். ஹல்லேலூயா.
அவர் மரிக்க மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த வந்திருக்கிறார். அவர் மரித்திருந்தார்னா ஜீவன் கிடையாது, அவர் உயிர்த்தெழுந்தபடினால நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை சிலுவையிலே அவர் ஜெயித்திருக்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியேறுந்த கோலமாக சிலுவையிலே அவர் ஜெயித்து நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதனால தான் நீங்க எசேக்கியேல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, எங்க நம்பிக்கை அற்று போயிருச்சு, நாங்கள் உழந்து போயிட்டோம், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், நாங்க என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஒண்ணுமே இல்ல, என் ஆவியை நான் உங்க மேல வைக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆவியை வைக்கும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். சீசர்களுக்கு தேவன் சொன்னார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க போய் மேல் வீச்சறையில காத்துருங்க, பரிசுத்த ஆவியின் பலனை பெறும் பொழுது நீங்கள் உலகம் முழுவதுக்கு சாட்சிகளாய் நீங்க நிற்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த உன்னதத்தின் ஆவி பெறாம சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்க என்ன செய்ய முடியாது, வாழ முடியும். நீங்க வாழணுமா இருந்தா என்ன வேணும், ஆவியானுடைய அபிஷேகம். கிதியோன் பாருங்க, போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, கோதுமை அறுவடைக்கிற நேரத்துல மீதியானியர்கள், கிழக்கு புத்திரர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு பெரிய சேனையை மாதிரி திரள் கூட்டமாய் வந்து வெட்டுக்கிளியை போல அவர்களுடைய எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இவர்கள் பயந்து மலைகளிலே குகைகளிலும் தன்னை ஒளித்துக் கொள்கிறார்கள். ஆனா ஆண்டவர் வந்து பார்த்தாரு, கிதியோனே ஏன் கவலைப்படுற? அவர் சொல்றாரு, என் முற்பிதாக்கள் நிறைய அற்புதம் நடந்துச்சு, ஆனா இன்னைக்கு நாங்க சாப்பாட்டுக்காக ஓடி ஒளிச்சு கொண்டிருக்கிறோம், இந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் கொண்டு போயிடுறாங்க. ஆனா பாவம் செய்யும் பொழுது பிசாசனவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போயிடும். அல்லேலூயா. இவர்கள் கீழ்ப்படியாதனாலதான் அன்றைக்கு அவங்க எல்லாத்தையும் பிசாசனவன் வாரி கொண்டு போயிட்டான். தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யல, கீழ்ப்படி. அதுதான் அந்த நிலைமை. கிதியோன் வந்து கேட்கிறார், எங்கப்பா அற்புதம், முற்பிதாக்கள் எல்லாத்துக்கும் அற்புதம் நடந்துச்சு, எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே. ஆனா அவர் சொன்னாரு, இல்ல, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காமல் கீழ்ப்படியாமல் போனபடினாலதான் இன்றைக்கு நீங்கள் வெறுமையாக பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். பயம் வரும் பொழுது, தேவனை மறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள பயமும் தேவனை விட்டு ஒளிந்து கொள்கிற தன்மை வந்துதான் கர்த்தரை தேட முடியாது. அநேகர் ஏன் பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலதான் பின்வாங்கி போய் கர்த்தரை தேட முடியாத அளவுக்கு பயம் இருந்தபடினால போய் ஒளிந்து கொண்டாங்க. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்கு ஒளிஞ்சாங்க, பாவம் செய்தபடினா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினா. இன்னைக்கும் இந்த உலகம் ஏன் இப்படி போகுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காதனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவ வார்த்தையை மதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சோம். கிதியோனை பார்த்து சொன்னாரு, நீங்க எல்லாம் கீழ்ப்படியாம போயிட்டீங்க, அதான் இந்த பிரச்சனை. சொன்னாரு, இல்ல கிதியோனே பயப்படாத, உன்னை நான் இப்படியே நான் விட்டுற மாட்டேன். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் என்ன செய்யும், நிச்சயமாக தோன்றும். இந்த உலகத்தை ரட்சிக்கும் முன்ன பிதாமானவர் தீர்மானிச்சு வச்சு. பிசாசு நினைச்சான் ஆதாம் ஏவாளோட அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். ஆனா அன்னைக்கே அவர் தீர்மானிச்சார், பிசாசே இல்ல, என் குமாரனை நான் அனுப்புவேன், என் குமாரனை அனுப்புவேன். அவர் ஒரு தலையை என்ன செய்வாரு, நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்கு. ஆனாலும் ஒன்னும் செய்ய முடியாது. தேவன் துரைத்தரங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக அந்த பொல்லாத சாத்தானாகிய லூசிபராகிய சாத்தானை கர்த்தர் ஜெயித்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜனத்துக்கு விடுதலை இயேசுவின் நாமத்துல தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படுவதற்குள்ள இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். அப்படிதானே? ஆவியானவர் அவரோடு தங்கி இருந்தார். ஞானஸ்தானம் எடுக்கும்போது தங்கி இருந்தார் இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது யோவான் சொல்லியிருந்தார், ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது யார் மேல் புறாவை போல ஒருத்தர் தங்குறாரோ அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு யோவானுக்கு சொல்லி வச்சிருந்தார். அவர் சொல்றாரு, நானும் இயேசுவை அறியாது இருந்தேன், ஆனா பிதாவானவர் எனக்கு சொல்லியிருந்தார், நீ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது புறாவை போல யார் ஒருவர் மேல் வந்து தங்குறாரோ அவரே இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் தான் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆவியில நம்ம வெளிப்பாட பெறாட்டி தேவ ரகசியங்களை காண முடியாது. யோவான் இயேசு யாருன்னு தெரியாது, ஆனா பிதாங்கிட்ட ரகசியத்தை வாங்கி வச்சிருந்தார், ஆவியானவர்கிட்ட வாங்கி வச்சிருந்தார். ஆவியானவர் சொன்னாரு, இப்படி கொடுத்துக்கிட்டே போ, ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் பெறுவாங்க, ஆனா புறாவை போல யார் ஒருவர் மேல் தங்குகிறாரோ
அவருதான் இந்த உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாரு, யோவான் கண்டுபிடிச்சாரு. அது வரைக்கும் அவர் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருடைய பணி என்ன தெரியுங்களா? இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும். நீங்களும் நானும் ஒரு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. இயேசு இந்த வழியா வரணும். இயேசு இந்த வழியா போய் அநேக பர்த்திமைகளை சுகமாக்க வேண்டியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம் அப்படின்னு இல்லை, இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். இந்த பரிசுத்த ஆவியான நம்ம தங்குவாரா ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அறிவையும் நமக்கு என்ன செய்வாரு? வருவார். அது இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து கொள்வார். இயேசு இல்லாமல் பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்ய முடியாது. அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க அறுப்புன்னு போகிறோம், எங்க நம்பிக்கை அற்று போயிருச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் கிதியோன் அப்படித்தான் நினைச்சாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, இனி ஒண்ணுமே நடக்காது நினைச்சாரு. கர்த்தர் வந்து பார்த்தாரு, இல்ல மகனே, நீ எழும்ப வேண்டிய ஒரு நேரம், உனக்கு இருக்கிற இந்த பலத்துல நீ எழும்ப ஆரம்பி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எழும்பணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. பெரிய பலன் தேவையில்ல, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற பலன் போதும். ஆவியானவர் எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:6 பாருங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் தோலினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, மறுபடியும் ஒரு மனிதனை புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்ப்பேன். உலர்ந்து போன மனிதனுக்கு ஜீவன் இருக்காது இல்லையா? செத்து போனவனுக்கு என்ன செய்யாது? ஜீவன் இருக்காது. ஆனா மறுபடியும் இந்த நரம்புகளை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. ஆவியை கட்டளையிட்டு இருக்கிறாரா? தோல்ல மூடி இருக்கிறாரா? ஜீவனை கொடுத்திருக்கிறாரா? சோர்ந்து போய் இருக்கிற நம்மளை தூக்கி இருக்கிறாரா? மரண பயத்துல நமக்கு இருந்த நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறாரா? ஆவியானவர் வரும் பொழுது இந்த காரியத்தை எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. நரம்புகளை உண்டாக்கி சதைகளை உண்டாக்கி தோலினால் மூடி மறுபடியும் ஜீவ ஆத்மாவாக பெறுவதற்கு தேவன் பலனை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தர் அதான் செய்தார். ஆதாமை உருவாக்கும் போது மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனிலே ஊறி அவன் ஜீவ ஆத்மாவானார். தேவனோடு நடக்கத்தக்க கிருபையை ஆவியானவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உலர்ந்து போய் நம்பிக்கை அற்று போய் இனி எங்களுக்கு வாழ வழியில நினைக்கும் போது ஆண்டவர் ஊழியக்காரன் அனுப்பி சொன்னார், இல்ல மகனே, நான் உனக்கு நரம்பை என்ன செய்வேன்? உண்டாக்குவேன், சதையை உண்டாக்குவேன், தோளினால் மூடுவேன், என் ஆவியை வைப்பேன், நீ ஜீவன் பெறுவாயாக. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு எழுப்பி நிற்கிறாங்க. அவங்க அறுப்புண்டு போகல. இன்னும் தேசம் காண்கிற அளவுல ஜீவன் அவர்களுக்குள்ள அறுப்புண்டு போகல. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கு. ஏன் அப்படின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட ஒருபோதும் அழிந்து போகவே போகாது. உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாரோ நீங்க தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நரம்புகளையும் சதைகளையும் ஜீவனையும் உண்டாக்கி ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பி உங்களை உயிரடைய செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க உழந்து போக மாட்டீங்க, அறுப்புண்டு போக மாட்டீங்க, நம்பிக்கை அற்று போக மாட்டீங்க. நீங்க ஜீவன் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். விசுவாசிங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஜீவனை தாரும் அப்பா. என்னுடைய நம்பிக்கை அற்று போகாதபடி, நான் பலனற்று போகாதபடி எனக்கு உடைய கிருபையை தாரும்னு ஆண்டவர் நோக்கி ஒரு விஷயம் கேட்கிறீங்களா? ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஏசப்பா, எனக்கு கிருபையை தாரும், எனக்கு ஜீவனை தாரும். நான் நம்பிக்கை அற்று போயிட்டப்பா. எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், இந்த சூழ்நிலைகளை தாண்டி போகணும்னு நினைச்சேப்பா. இதெல்லாம் என்னை விட்டு விலகுவான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு நரம்பு உண்டாக்கி சதையை உண்டாக்கி ஜீவனை உண்டாக்கி எனக்குள்ள ஆவியை நீங்க அனுப்பி இருக்கிறீங்கப்பா. எலும்பினுக்கு கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எலும்பு பண்ணி இருக்கிறாரா? எலும்பு பண்ணி இருக்கிறாரா? நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த வருஷம் நான் உயிரோடு இருப்பேன். சதையை உண்டாக்கி நரம்பு உண்டாக்கி ஜீவனை உண்டாக்கி உங்களை எலும்பு பண்ணி. ஹல்லேலூயா. இனி எல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? தொடர்ந்து வேலை கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? கர்த்தர் உங்களை நீக்க பண்ணி இருக்கிறார். நீங்க மறிச்சு போக மாட்டீங்க. விசுவாசி நினைச்சான், எப்பயோ மரணத்தை நீ குறிச்சு வச்சிருந்தான். ஆனா ஆண்டவர் பார்த்தார், மகனே மகளே, நீ மறிக்க வேண்டியவன் அல்ல, நீ எனக்காக எழுப்ப வேண்டியவன். ஹல்லேலூயா. நீங்க எழுப்பு. கர்த்தர் உங்களுக்கு ஏன் ஜீவனை கொடுத்தாருன்னா நீங்க எழுப்பு. ஹல்லேலூயா.
நீங்க நினைக்க கூடாது என் நம்பிக்கை அற்று போயிருச்சு, நான் ஜீவனற்று போயிருக்கிறேன் என்று பழைய வாழ்க்கை வேணாம், புதிய ஆவி. சீசர்கள் நினைச்சாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. கர்த்தர் சொன்னார், மேல் வீச்சறைகளை காத்திருங்க, உன்னதத்தின் ஆவியை பெறுவீர்கள், உலகம் எங்களை நீங்க சாட்சிகளாய் மாறுவீர்கள், உங்களுக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்னார். கடைசி வரைக்கும் அவர்களுக்கு ஒன்றுமே நடக்கல, உலகம் முழுவதும் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சீசர்கள் இன்றைக்கும் அவங்க சாட்சி தான். சரியதான் இல்லை, ஆனா அவர்கள் செய்த திருப்பணி, அவர்கள் செய்த அபிஷேகம், அவர்கள் விட்டு போன ஊழியம் இன்னைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கு. பாருங்க, ஒரு அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கன்னா அந்த அபிஷேகத்தின் அளவு ஒரு நாள் குறையாது. நாம வேணா எதுவும் இல்லாம போகலாம், ஆனா அபிஷேகம் தலைமுறைகளை தாண்டி கொண்டே தான் போகும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுகிறேன், அபிஷேகம் இல்லாம மட்டும் இறந்து போயிடாது, அபிஷேகம் இல்லாம மட்டும் வாழ்ந்துடாதீங்க. ஏன்னா இந்த அபிஷேகம் எலியாவுல இருந்து எலிசாவுக்கு கடந்து போச்சு. ஹல்லேலூயா. இயேசுகிட்ட இருந்து சீசர்களுக்கு கடந்து போச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் கடந்து வந்துச்சு, இன்னைக்கு நமக்குள்ள கடந்து போகும். நம்முடைய சந்ததிக்குள்ள என்ன செய்யணும்? கடந்து போகணும். அப்படின்னா நீங்க நினைக்க கூடாது, பிசாசு ஒன்னே ஒண்ணு சொல்லுவான், உன் நம்பிக்கை போயிருச்சுன்னு சொல்லுவான், நீ உழந்து போயிட்டேன்னு சொல்லுவான், நீ அறுப்புண்டு போகிறேன்னு சொல்லுவான். அந்த வார்த்தையை நம்பாதீங்க, அவன் பொய் சொல்றான், அவன் பொய் சொல்றான். பாருங்க, எலியா பெரிய காரியத்தை செய்தாரு, கர்மேல் பர்வதத்தில் அக்னியை கொண்டு வந்தாரு. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் ஒரு சத்தம் வருது, ஏன் தீர்க்கதரிசியை கொண்டு அதே வாழ்க்கையில நாளைக்கு இந்நேரம் உன் ஜீவன் என்ன பண்ணிடும்? போயிடும். சூர செடியில உட்கார்ந்து என்ன செய்யறாரு? ஐயோ ஆண்டவரே, ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஆனா பரலோகத்திலிருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, எலியாவை உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல ஆண்டவரே, நான் மறிச்சு போயிடும், செத்து. இல்ல இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. நீங்கள் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்பணும். நினைக்காதீங்க அற்று போயிடுச்சு நினைக்காதீங்க, நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு நினைச்சாங்க, சூழ்நிலையில பார்த்தா ஒண்ணுமே இல்லை நினைக்காதீங்க. இயேசு மரித்து போகலைங்க, இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சீசர்கள் நினைச்சாங்க, இந்த இயேசுவை 3 வருஷமா நம்பி அவரோடு போய் பார்த்தா என் வாழ்க்கை இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு அவங்க பின்னாடி போனாங்க. முடியலங்க, இயேசு உயிர் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர் திறந்து அதே கடற்கரையில் வந்து நிற்கிறார். ஓ பிள்ளைகளே, சாப்பிட புசிக்க ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது இந்த காரியம் உங்களுக்கு நினைவு வந்துருச்சு. ஐயோ, நாம தப்பா நம்பிட்டோமே, இந்த இயேசு பின்னாடி போயிட்டார் நினைச்சோம். பாருங்க, திருப்புங்க அதே வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம், அதுல 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? விடியற் காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களுக்கு உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமே பிடிக்கல, ஒண்ணுமே இல்லாண்டவரே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்த வசனம், அப்பொழுது அவர், நீங்கள் கடவுளுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். பாருங்க, ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு சொன்ன அதே காலை வேளையில பேதுரு சொன்னாரு, ஏதாவது மீன் இருக்குதாப்பா? ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. அவர் சொன்னாரு, என்ன செய்யுங்க? வலதுபுறம் வலையை போடுங்க. ஹல்லேலூயா. பேதுரு சொன்னாரு, ஆகிலுடைய வார்த்தையின்படி வலையை போடுங்க. அன்னைக்கு முத பிடிக்கும் போது. இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவர் செத்து போயிட்டாரு நினைச்சிட்டு இனி வரவே மாட்டார் நினைச்சிட்டு மீன் பிடிக்க போனாங்க. அதே இடத்துல வந்து நிக்கிறாரு, ஏதாவது மீன் கிடைச்சாப்பா? ஒண்ணுமே கிடைக்கல. அவர் சொல்ற, இல்ல இப்படி வலையை போடு அப்படின்னு சொல்லும் பொழுது வாசிங்க. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம நினைவு தாங்க, நான் வெறுமையா இருக்கிறேன்னு நினைக்கலாம், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம், இனி ஒண்ணுமே இல்லை நினைக்கலாம். அப்படி இல்லைங்க, கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை குறித்து ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். பின்வாங்கி போகாத இருதயம் மட்டும் நமக்கு வேணும். இயேசுவை விட்டு என்ன செய்யக்கூடாது? பின் மட்டும் வாங்கக்கூடாது. முன்னாடி போய்கொண்டே இருக்க, வெறுமையா இருக்கிறது கவலைப்படாதீங்க. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தெய்வம் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தின் கிரியைகளை ஜீவனாய் மாற்றுகிற தெய்வம் கூட இருக்கிறார். பவுல் பார்த்தாரு, தன்னுடைய கப்பல் பிரயாணத்துல போகும்பொழுது எல்லாருக்கும் மரண பயம், கப்பல் சேதம் உண்டாயிருச்சு, மரிச்சு போகும் நினைச்சாங்க. ஆனா பவுலுக்கு மட்டும் தெரியும், நான் ஜீவன் பெறுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கள் கப்பலையும் மாலுமியையும் நம்பினார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் தேவாதி தேவனை நம்பி இருந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரயாணத்துல எதை நம்புறீங்கன்னு நீங்க
முன்குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. எதை நம்பி நீங்க பிரயாணப்படுகிறீங்க பாருங்க. எந்த நிலைமை இருந்தாலும் இயேசுவை மட்டும் நம்புங்க. கப்பலே உடைஞ்சு போனாலும் கரை சேர்த்துருவார். ஹல்லேலூயா. நம்ம ஜீவனுக்கு ஒன்று நடக்க பிசாசு சொல்லுவான், அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இப்படிதான் அவன் வாழ்க்கை போகும்போது நடப்பான். இல்லைங்க, அப்படி போகாது. வனாந்தரமே இருந்தாலும் உங்க இருதயமும் உங்க எண்ணம் மட்டும் பின்வாங்காம மட்டும் பார்த்துக்கணும். என்ன செய்யக்கூடாது பாருங்க. இவரெல்லாம் பின்வாங்கி பிசாசு நினைச்சிட்டான். ஆனா இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் ஜீவனை வேலை கிடைக்குமா இப்படி போறது. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு தூரம் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்க்கையில இன்னும் தேவன் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு மரிக்கல. இயேசு என்ன செய்யல? மரிக்கல, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வமாக இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அவங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க ஏதாவது மீன் கிடைக்குமான்னு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் நீங்க படவுக்கு வலதுபுறமாக என்ன செய்யுங்க? வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். அதே ஐடியாவை கொடுக்கிறார். அதே ஆளுக்கு மறுபடியும் அதே ஐடியா தான். ஏன்னா அதே வேலைக்கு போயிட்டாங்க. நீங்க எதுக்கு திரும்புறீங்களோ அதுக்கே திரும்புவார் ஆண்டவர். ஏன்னா என்ன தொழில அதான் கடைசி வரைக்கும் செய்ய முடியும் இல்லையா? ஆனா அங்க போகும்போது வெறுமை, இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமை தான். இயேசுவோடு நடந்துட்டேன்னு சொல்லி பின்வாங்கிறாங்க. இயேசுவோடு நடக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம், ஒண்ணுமே நடக்காத போல தெரிஞ்சு பின்வாங்க மட்டும் செய்யாதுங்க. கடைசி வரைக்கும் முன்னாடி போங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் எங்க நமக்கு வலைய வச்சு மீன் பிடிக்க செய்யப்படுற நமக்கே தெரியும். எங்க பிளஸிங் வச்சிருக்கிற நமக்கே பாருங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நடக்கும் 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 நடந்துட்டேன். ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. ஜெபம் ஒரு நாளும் பின்வாங்குற இறுதியை மட்டும் உங்களுக்குள்ள வராம பார்த்துக்கணும். எந்த காரியத்திலையும் பின்வாங்காம மட்டும் இருங்க. இயேசுவை நோக்கி முன்னாடி போங்க. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்மானிச்சார், நான் பின்னோக்கி நான் திரும்ப மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் முன்னோக்கி நான் ஓடிடுவேன். கடைசியா சொல்றாரு, நான் என் ஓட்டத்தை ஜெயமாக முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை கண்ணீர், எத்தனை வியாகுலம். இயேசுவை தெரியாத வரைக்கும் பவுலுக்கு ராஜாதி ராஜா வாழ்க்கை. ஆனா இயேசுக்காக ஓடும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து கீழே போகிற வாழ்க்கை. அவர் சொன்னார், நான் முன்னாடி ஓடுவேன், நான் பின்னோக்கி மட்டும் நான் திரும்ப மாட்டேன். பின் திரும்புற வாழ்க்கை வேணும். சீசர்கள் போனாங்க, ஆனா சொன்னாரு பரவாயில்ல. பாருங்க அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கழட்டிக் கொண்டு கடலிலே குதித்தான். கடல்ல குதிக்கிறார். எவ்வளவு நல்ல தகப்பன் பார்த்தீங்கன்னா. நாம பின்வாங்கலாங்க, நம்முடைய தகப்பன் பின்வாங்க மாட்டார். உங்க நிலைமையில ஒரு நாள் பின்வாங்கி போக உங்களை விட மாட்டார். உங்க குடும்பத்தை பின்வாங்க விட மாட்டார். உங்க வாழ்க்கையை பின்வாங்கி போக மாட்டார். இந்த ஊழியத்தை பின்வாங்கி போக மாட்டார். நம்மளை முன்னோக்கி நகர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மளை பின்னாடி தள்ள மாட்டார், வெட்கப்படுத்த விட மாட்டார், தாழ்மைப்படுத்த விட மாட்டார், மனம் குன்றி போக விட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்கள் நறுப்பட்டு போகிறோம், எங்க நிலைமை இனி காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை நினைச்சாங்க. ஆனா தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னார், இல்ல நீ அவங்கள்ட்ட போய் சொல்லு, நான் ஜீவனை உண்டாக்குவேன் போய் சொல்லு அப்படின்னா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜீவன் உண்டாலும் எசேக்கியலுக்கே தெரியாது. ஆனா எசேக்கியல் சொன்னாரு, எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய. ஹல்லேலூயா. உலர்ந்து போன எல்லாம் புதுபலனை அடைய ஆரம்பிக்கும். மாமிசத்தில் அல்ல, ஆவியில பெற்றுக்கொள்ளும். சவுல் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு, என்ன செய்வான்னு சொல்லி. ஆனா மாம்சத்துல இருந்த சவுல் பயந்திருந்தாரு, ஆவியில இருந்த தாவீது ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆவிதான் முக்கியம், பின்வாங்காத இருதயம். இவன் தேவ ஜனத்தை நிந்தனை செய்கிறவனா அப்படின்னு தாவீது பார்த்தார். தாவீதுடைய கரத்துல கல்லை எடுத்தார் இல்லையா? இவங்க எல்லாம் பட்டயத்தோட ஈட்டியோட ராணுவ உடையோட நிக்கிறாங்க. தாவீது பார்த்தாரு, எனக்கு அந்த உடையும் வேணாம், ஒண்ணு வேணாம். எதுல பழகினாரோ, எதுல தேவனோடு நடந்தாரோ அதே எடுத்துக்கொண்டார்.
ஆடு மேய்க்கும் போது தேவனுக்கு அவருக்கு நல்ல உறவு. நல்ல போட்டு சுட்டெல்லாம் போட்டு பட்டயத்தெல்லாம் வச்சு ராணுவ உடையில வந்து தாவீதுக்கு பழக்கம் இல்லை. நம்ம நடக்கிற நட நமக்கு போதும், வித்தியாசமா நடக்க வேணாம். அவரை போல நடந்த ஆவியானவர் பெருசா காமிப்பாருன்னு நினைக்க வேணாம். நமக்கு தாவீதுதான். அல்லேலூயா. ஆடு மேய்க்கும் போது இருந்த தேவ உறவு இன்னைக்கு கோலியாத்தை இருக்கும் போது அதே உறவு நமக்கு போதுமானது. கோலியாத்தை மேற்கொள்கிற பேரனை கர்த்தர் என்ன செய்வாரு பாருங்க. வீட்டுல உட்கார்ந்து ஜெபிச்சீங்கன்னா இங்கேயும் வந்து உட்கார்ந்து ஜெபிக்க தப்பு கிடையாது. வீட்டுல 10 நிமிஷம் ஜெபிங்கன்னா மற்ற இடத்துல 10 நிமிஷம். ஆடு வைக்கும் போது என்ன உறவோ அதே உறவு பிசாசை எதிர்க்கும் போது இருக்கு. வேஷம் நமக்கு வேணாம், அப்படி வாழ்க்கையில ஒண்ணும் பெற முடியாது. தாவீது பார்த்தாரு, இந்த வேஷமான உடுப்பு எனக்கு எதுவுமே வேணாம். கல்ல எடுத்தாரு, இதுல தானே எனக்கும் தேவனுக்கு உறவு, எனக்குள்ள பலன் இருக்குது, எடுத்துக்கிட்டு போனாரு. அவன் பார்த்தான், ஏ சின்ன பையன் தாவீதே, நீ எதுல வந்திருக்கிற? நீ என்ன வெறும் கல்லோட நீ வந்திருக்கிற? நான் எவ்வளவு பெரிய பட்டயத்தை வச்சிருக்கேன். அவங்க அன்னைக்கு பட்டய பெருசு. அவன் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தான், நான் யுத்தத்துல எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சான். அவன் இது சொன்னார், நீ நிந்திக்கிற தேவனுக்கு முன்னாடி நான் வந்துகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய பாரத்தை சுமந்தவராக தேவ ஜனத்தின் வைராக்கியத்தை கர்த்தர்னா எப்படி நிற்பாரோ அதே காரியத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார். ஆனா ஒரே கல்லுல 5 கூடாங்கல் எடுத்தாரு, ஆனா ஒரே கல்லுல வேலை முடிஞ்சிருச்சு. அப்படிதான் வசனம் அப்படிதான் சொல்ற. ஏட்டையும் வேணாம், பட்டயம் வேணாம். அவன் பட்டயத்தை எடுத்து நமக்கு உதவி செய்வாங்க. யுத்தத்திலே வல்லவராய் மீட்க நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற இந்த பலன் போல. அதனால தான் கிதியோன் சொன்னார், கிதியோனே புதுசா ஒண்ணும் பெறப்படாத, இவ்வளவு ஜனத்தை மேற்கொள்கிறதுக்கு புதுசா ட்ரைனிங் என்ன செய்யாத, உனக்கு இருக்கிற பலன் போதும், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் போதும், நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. இவருக்கு ஒரு விரும்புறீங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னு. கர்த்தர் உங்க கூட இருந்தா போதும். புதுசா ஒரு அடைய இதெல்லாம் போட வேணாம். என்னது கோட்டு சூட்டு கையை எல்லாம் போட்டு நின்னாதான் கர்த்தர் வருவார் இல்லைங்க. நம்ம எதுல தேவனோட உறவை பெற்றுக்கொண்டோமோ அந்த உறவு நமக்கு கொடுப்போம். தேவ ஆவியானவர் நமக்கு பலன் செய்கிறவரா இருக்கிறார். அவங்க சொன்னாங்க, எங்க நம்பிக்கை போயிருச்சு, எல்லாம் போயிருச்சுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஜீவனை கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா எசேக்கியேல் 36, 26, 27 வாசி. எசேக்கியேல் 36, 26, 26, 27. உங்களுக்கு நான் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, உங்கள் மேல் சுத்தமான உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடத்தவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக மறுபடியும் கட்டுவார். கர்த்தருக்குள்ளார் மறுபடியும் புதிய ஜீவனை தருவார். வசனம் பாருங்க, உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் புதிதாக்குகிற அனுபவம், மறுபடியும் ஒரு புதிய பலன், மறுபடியும் புதிய நம்பிக்கை. அவர் சொல்றாரு, மறுபடியும் நான் உங்களை புதிதாக்க போறேன். இருந்த இடத்திலேயே அல்ல, உன் வாழ்க்கையை கர்த்தர் புதிதாக்க போகிறார். கர்த்தர் மறுபடியும் நம்மளை எழுந்து கட்ட போகிறார். எந்த ஆதாமினால பாவம் வந்து அழிந்து போனமோ, 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு மறுபடியும் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல அவன் சொல்றாரு, உன்னுடைய எல்லாத்தையும் நான் மாத்த போறேன். உன் யோசனை மாறப்போது, உன் பேச்சு மாறப்போது, உன் நினைவு மாறப்போது, கீழ்ப்படியாத குணமெல்லாம் மாறப்போது. இனி நீ கீழ்ப்படிய போற. அல்லேலூயா. அதனால 27 பார்த்தீங்கன்னா, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் கைக்கொள்ளவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் நம்மளை கட்டு. ஆனா மறுபடியும் பின்வாங்கி போயிடும். ஏன்னா சீசர்கள் அதுக்கு பிறகு பின்வாங்கல, உன்னதத்தின் ஆவியை பெற்றார்கள், கடைசி வரைக்கும் சாட்சியாக நின்றார்கள். பவுல் பார்த்தீங்கன்னா பின்வாங்கல,
அதுக்கு பிறகு சாட்சியாக இல்லையா? நீங்கள் நானும் சாட்சி உள்ள வாழ்க்கை கடைசி மட்டும் இருக்கணும். இந்த உன்னதத்தின் ஆவியை பெறணும். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்து மாசத்துக்கு நம்ம அடுத்து போய் கடந்து போகலாம். நீங்க 37 எசேக்கியேல் 37:14 பாருங்க. உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உலர்ந்து போயிருச்சு, நம்பிக்கை எட்டு போயிருச்சு, இனி வாழ முடியாதுன்னு நினைக்க வேணாம். ஆண்டு சொல்றார், உன்னை நான் உயிரடைய செய்வேன். ஹல்லேலூயா. உனக்கு நான் ஜீவனை தருவேன். கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இனி நமக்கு மரணம் அல்ல, நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இனி பாவம் அல்ல, பரிசுத்த வாழ்க்கை, பயம் உள்ள பலனுள்ள வாழ்க்கை. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் இல்ல ஆவியை கொடுப்பா. தீமோத்தேயே பயப்படாத, எதை குறிச்சு பயப்படாத, உடைய பலவீனத்தை குறிச்சு கவலைப்படாத. ஊழியத்தில் உன்னை நிற்க பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவள் தைரியமாய் நின்னார். எல்லா இடத்துலயும் தைரியமா நின்னார். எந்த இடத்துக்கு வந்து நான் பேதுரு பயந்தாரோ அதே இடத்துல, அதே இயேசுவை பிடித்த அதே இடத்துல, அதே ஜனத்துக்கு தைரியமாய் நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா. அது எதுனா உன்னதத்தின் ஆவி. ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவி நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. இல்லைன்னா பின்வாங்கி போயிடும். பின்வாங்கி போய் அபிஷேகம் வேண்டும். அபிஷேகம் எதுல கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தையில கிடைக்கும். ஆவியானவரை தனியா மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு இல்லாம யார் வரமாட்டா? ஆவியானவர் வரமாட்டார். அதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும். வேதத்துல இருக்கிற வார்த்தையை வாசித்து நம்ம அதுல கை கொள்ளாம பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாது. ஹல்லேலூயா. விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒருத்தன் வந்து என்ன செய்யலாம்? பணத்தினால ஆவிய விலைக்கு வாங்க முடியாது. இயேசு இருந்தா இலவசமா கிடைக்கும். இயேசு இலவசமானவர். ஹல்லேலூயா. இலவசமான ஜீவன், இலவசமான இயேசு, இலவசமான பரிசுத்த ஆவியானவர், இலவசமாய் பரலோகம். ஹல்லேலூயா. இயேசு இல்லாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளப்பட முடியாது, அவரை காணப்பட முடியாது. பரிசுத்த ஆவியை பார்க்கணும்னா இயேசுக்குள்ள வரணும், பாவ மன்னிப்பு பெறணும், இயேசுவின் இரத்தத்தினால பாவம் கழுவப்படணும். ஆவியானவர் தானா வந்துருவார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை வழி நடத்துவார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருப்பார். பாருங்க, ஆவியானவர் வரும்பொழுதுதான் உங்களுக்கு ஞானம் வருது இல்லையா? முந்திருந்த வாழ்க்கைக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும், புத்தி கெட்டவனா வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் புத்தி தெரிய வைக்கிறார். ஆவியானவர் உள்ள இருக்கிறது. உங்களுக்கு வழியை திறப்பார், உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆவியானவர் இல்லாட்டி ஒன்றையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னார், என்ன சொன்ன? மறுபடியும் அதே வசனம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்துல வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர். ஹல்லேலூயா. அவங்க நினைச்சிட்டாங்க, எங்களால நீ வாழ முடியாது, எங்க தேசத்துக்கு போக முடியாது, எதுவுமே நடக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொன்னாரு, உங்க எண்ணம் தான் அப்படி இருக்க தவிர நான் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொன்னாரு, நான் உங்களை நான் என்ன செய்வேன்? எழும்பி என் ஆவியை விட்டு உங்க தேசத்துல கொண்டு போய் என்ன செய்வேன்? அது யாருன்னா இஸ்ரவேல் தேசம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல கர்த்தர் சொன்னவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியின் பலன் தேவை. இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு வேண்டும். கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்புக்கொள்ளலாம். ஆவியானவர் செய்வாடத்தக்கதாக ஒப்புக்கொள்ளுங்க. ஆவியானவரே, எனக்குள்ள அசைவாடுங்கப்பா, எனக்குள்ள அசைவாடுங்கப்பா. அன்றைய சொல்லுங்க, எனக்குள்ள அசைவாடுங்கப்பா, எனக்குள்ள அசைவாடுங்கப்பா, எனக்குள்ள அசைவாடுங்கப்பா. கர்த்தரை சொல்லுங்க, எனக்குள்ள அசைவாடுங்கப்பா, எனக்குள்ள அசைவாடுங்கப்பா. நீங்க இல்லாம நான் இல்லை. சொல்லுங்க, நீங்க இல்லாம நான் இல்லை ஆண்டவரே, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. என் வாழ்க்கையில நீங்க இல்லாம நான் வாழக்கூடாது. என் வாழ்க்கை வெறுமையா போகக்கூடாது ராஜா. ஆண்டவரே, என் மேல உடைய கரத்தை வைங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, என் மேல உடைய கரத்தை வைங்க. சொல்லுங்க, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். சொல்லுங்க, ஆண்டவரே
நான் உயிரடையணும், நான் உயிரடையணும். நான் நம்பிக்கையற்று போகக்கூடாது, நான் உணர்ந்து போகக்கூடாது, உங்களுடைய ஜீவனற்று போகக்கூடாது. அன்றைய பின்வாங்குற நிலைமை அல்ல, அன்றைய புதுமையில நடைகிற நிலைமை எங்களுக்கு தாங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, ஜீவனையும் பலனையும் தாரும், நம்பிக்கையை தாரும் அப்பா. நீ கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தது ஆண்டவரே, நீங்கள் மரித்து போனது எல்லாம் நாங்கள் ஜீவன் பெறத்தக்கதாக. பின்வாங்கி போகிற இருதயமோ பின்வாங்கி போகிற நிலைமையோ எங்களுக்குள் வேண்டாம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை தைரியப்படுத்துங்க, எங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வைக்கிறாரா. எல்லா தடைகளையும் எங்களை விட்டு விலகட்டும் என இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சபையாரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. எல்லா துதியான மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.